Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை ஆனி மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 9:30 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, ஜூ தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அதோடு பிரபஞ்ச நன்றியையும் அவரே கூறி வைப்பார். அடுத்து இன்றைய சிறப்பு பேச்சாளர் எங்களுடைய தளத்திலே வர இருப்பவர் திருமதி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா யூகேயில இருந்து கலந்து கொள்கின்றார். அவனுடைய தலைப்பு காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதியில் சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பிலே அவர் பேச வந்திருக்கின்றார். அதோடு எங்களுடைய நிகழ்ச்சி கலந்துரையாடல் வினாக்கள் மூலம் வினவப்பட்டு அதன் பின்னர் சரியாக பிரித்தானிய நேர கணிப்பின்படி இரவு 9 மணிக்கு இத்தளத்தை நாங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாடிக்கொண்டு இப்பொழுது இந்த தளத்தை தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி அம்மா, வாருங்கள். நன்றி சிவாமோகன் மாஸ்டர். நன்றி. இன்று 1ஆம் தேதி திங்கட்கிழமை ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசம் ஆகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளிலும் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல் வைத்துக்கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இத்தியானம் உதவுகின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தயவு செய்து அதை கழற்றி வைத்திருங்கள். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும் அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் மனதை அவதானியுங்கள். இன்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. அனைவரும் இப்பொழுது உங்கள் இயல்பு நிலைக்கு வாருங்கள். வந்து உங்கள் கைகளை பிரித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது 5 வினாடிகள். 5, 4, 3, 2, 1. நாம் அனைவரும் இணைந்து ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்ததற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி கைகளை தட்டி மகிழ்வோம். பிரபஞ்ச நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம்,
ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் பதிவுகளை வழங்கிக் கொண்டிருக்கும் சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தளத்தை 3 நேரமும் இடைவிடாது நடாத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நீங்களும் அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருமதி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். அவர் இந்த தளத்துக்கு புதியவர் அல்ல. அவர் சைவமும் சைவ சித்தாந்தமும் என்ற விடயங்கள் பற்றி மிகவும் தொடர்ச்சியாக பேசி வருகின்ற ஒருவர். அந்த வகையிலே இன்றும் அவர் அழகாக காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதியில் ஒரு சைவ சித்தாந்த கருத்துக்கள் எவ்வாறு மருவி இருக்கின்றன என்பதை எங்களோடு கலந்தாலோசிக்க வந்திருக்கின்றார். நல்ல விடயம். அவரை பற்றி நான் நிறைய கூற தேவையில்லை. அவர் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். தற்போதும் யாருக்கு சைவ சித்தாந்தம் விளங்குமோ அவர்களுக்கு அவர் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வயதினருக்கு, அதாவது எல்லோருக்கும் சைவ சித்தாந்தம் விளங்காது. அந்த தத்துவத்தை யார் புரிந்து கொள்ள முடியுமோ அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆசிரியையாக, குருவாக அவர் கடமையாற்றி கொண்டிருக்கிறார். தானும் தன்னுடைய தத்துவங்களை கற்பதில் இன்னும் பயிற்சிகள் எடுத்து தான் கற்க வேண்டும் என்ற ஒரு ஆவலும் உடைய ஒருவராக அவர் திகழ்கின்றார். அவர் இந்த தளத்துக்கு வந்து எங்களுக்கு தன்னுடைய அனுபவங்களை, தான் பெறுகின்ற அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்களும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வாருங்கள் அம்மா, இந்த தளம் இப்பொழுது உங்களுடையது. வாருங்கள் சக்தி அம்மா. வணக்கம் சிவாமோகன் அம்மா. நன்றி. நீங்கள் அழகாக என்னை வர்ணித்திருந்ததற்கு மிகவும் நன்றி. முதலில் என்னில் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்து, பின்பு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு எனது நன்றிகளை கூறி மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நீளம் பேரை போலும் மீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். கடந்த சந்திப்பில் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழில் சைவ சித்தாந்தம் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். இன்று நான் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட விடயம் காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதியில் சித்தாந்த கருத்துக்கள் என்பதாகும். காரைக்கால் அம்மையார் முதலில் அற்புத திருவந்தாதிக்குள் போவதற்கு முதல் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் பார்ப்பது மிகவும் அவசியமாகும் என்று நினைக்கின்றேன். ஆதலால் முதலில் அவரின் வாழ்க்கை
வரலாற்றை பற்றி பார்ப்போம். அவர் 4ஆம் நூற்றாண்டில் தோன்றியவர் என்று நம்பப்படுகின்றது. காரைக்கால் என்னும் ஊரில் தனதத்தன், தர்மவதி ஆகிய தம்பதியினருக்கு அழகிய ஒரு பெண் குழந்தையாக பிறந்தார். அவருக்கு புனிதவதியார் என பெயரிட்டு அவரை மிகவும் அன்பாக வளர்த்து வந்தனர். சிறந்த கடவுள் பக்தி உடையவராக சிறு வயதிலிருந்தே அவர் காணப்பட்டார். வளர்ந்து வந்து அவருக்கு திருமணமாகும் வயது வந்ததும் அவரின் பெற்றோர் அவருக்கு பரமதத்தன் என்னும் ஒரு வணிகனை திருமணம் செய்து வைத்தார்கள். இல்லற வாழ்விலும் மிகவும் சிறப்பாக சிவபக்தி செய்து வந்தார். ஒரு நாள் பரமதத்தனுக்கு அவரின் நண்பர் 2 மாங்கனிகளை அவரின் வேலையிடத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தார். அந்த மாங்கனிகளை அவர் தனது மனைவிக்கு அனுப்பி வைத்துவிட்டு தனது வேலைகளில் ஈடுபட்டார். வழமையாக மதிய உணவிற்கு வீட்டிற்கு சென்று மதிய உணவு அருந்துவது அவருடைய வழக்கமாக இருந்தது. இதனால் புனிதவதியார் அவருக்கு தேவையான மதிய உணவுகளை தயாரித்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் சமயத்தில் அவருடைய கதவில் யாரோ தட்டுவது கேட்டது. அவர் வந்து திறந்து பார்த்த பொழுது ஒரு சிவனடியார் மிகவும் களையுடன் வெளியில் நின்று கொண்டு இருந்தார். அவரை அழைத்து அவரை உபசரித்து அவருக்கு உணவு பரிமாற வேண்டும் என்று அவர் விரும்பிய பொழுது தனது மதிய உணர்வுக்கு தேவையான முழுவது சமையலும் சமைத்து முடிக்காதபடியால் தான் அந்த நேரம் செய்து வைத்திருந்த சாதத்துடன் தயிரும் தனது கணவனால் அனுப்பப்பட்ட ஒரு மாம்பழத்தையும் எடுத்து அவருக்கு கொடுத்து அவரின் பசியை ஆற்றி அனுப்பி வைத்தார். பிறகு ஒரு சிறிய நேரத்தின் பின்பு அவருடைய கணவனார் மதிய உணவு அருந்துவதற்காக வீட்டிற்கு வந்திருந்தார். அவர் உணவை அவருக்கு பரிமாறினார். அவர் அதை உண்டதும் தான் அனுப்பி வைத்த அந்த 2 மாங்கனியில் ஒரு மாங்கனியை தனக்கு கொண்டு வந்து கொடுக்குமாறு கேட்டார். அவர் அதை எடுத்து வந்து அவருக்கு பரிமாறினார். அதை உண்ணும் பொழுது அது நல்ல சுவையாக இருந்ததை பார்த்து அடுத்த மாங்கனியையும் தனக்கு கொண்டு வந்து தரும்படி அவர் கேட்ட பொழுது, இது இறைவனின் திருவிளையாடலே ஆகும். இறைவன் இந்த இடத்தில் இதை பற்றி ஒரு கொஞ்சம் விளக்கம் நான் கொடுக்க வேண்டும், அதைத்தான் கொடுக்க இருக்கின்றேன். அவ முதலேயே சொல்லி இருக்கலாம், கணவர் வந்த உடனேயே இப்படி ஒரு சிவனடியார் வந்திருந்தார், நான் அவருக்கு உணவு கொடுத்தேன், அதோடு நீங்கள் தந்த மாங்கனியையும் ஒன்றையும் அவருக்கு கொடுத்திருந்தேன் என்று சொல்லி இருந்திருக்கலாம். அப்படி அவர் சொல்லி இருந்தால் இன்று நாங்கள் இப்படி இருந்து கதைப்பதற்கு ஒரு காரைக்கால் அம்மையார் இருந்திருக்க மாட்டார். எங்களை போல ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அவர் சென்றிருப்பார். ஆனால் அவருடைய காரைக்கால் அம்மையாரின் நோக்கம் இறைவனோடு தான் என்றும் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு இருந்த விருப்பமாக இருந்தது. அவர் வேறு எதையுமே அவர் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு தேவையெல்லாம் இறைவனோடு தான் இருக்க வேண்டும். அப்படியான அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு விரும்பிய இறைவன், திருவுளம் கொண்ட இறைவன் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினான். ஆகவே அவ அப்பொழுதும் சொல்லவில்லை, இந்த மாங்கனியை நான் இப்படி சிவனடியாருக்கு கொடுத்து விட்டேன் என்று. சொல்லாமல் அவ உள்ளுக்கு சென்று இறைவனிடமே சொன்னார், இப்பொழுது நான் என்ன செய்வது? இந்த மாங்கனியை எனது கணவர் கேட்கின்றாரே, நான் இப்போ எப்படி அதை கொடுப்பது? அப்படி அவ கேட்டதும் அவவின் கையில் ஒரு மாங்கனியை இறைவன் கொடுத்தான். அவ அதை கொண்டு வந்து அவருக்கு பரிமாறினார். அவர் அதை சாப்பிட்டதும் அந்த
மாங்கனி மிகவும் முதல் சாப்பிட்ட மாங்கனியை விட மிகவும் சுவையாக இருந்தது. அந்த நேரம் அவருக்கு இது தான் கொடுத்து அனுப்பின மாங்கனி அல்ல என்னும் ஒரு சந்தேகம் எழவே அவர் சொன்னார் இது சுவையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றது, இந்த மாங்கனி உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார். அப்பொழுதுதான் அவர் நடந்தவற்றை அவருக்கு கூறினார். ஆனால் அவர் அதை நம்புவதற்கு தயாராக இருக்கவில்லை. இறைவன் உனக்கு ஒரு மாங்கனி தந்தானா, அப்படியானால் இன்னும் ஒரு மாங்கனி அதே மாதிரி வாங்கி வா என்று கேட்டார். அப்ப இவ உடனே உள்ளுக்கு சென்று இறைவனை பிரார்த்தித்து, இப்பொழுது நான் என்ன செய்வேன், இறைவனே இது என்ன திருவிளையாடல் என்று அவரை கேட்ட பொழுது அவர் ஒரு அதே மாதிரியான மாங்கனி ஒன்றை திருப்பியும் கொடுத்தார். அதை கொண்டு வந்து அவர் தன்னுடைய கணவரிடம் கொடுக்க அவர் கையில் வாங்கின உடனே அந்த மாங்கனி மறைந்து விட்டது. அப்பொழுதுதான் அவருக்கு விளங்கியது, தனது மனைவி ஒரு சாதாரணமான மானிடர் அல்ல, அவ ஒரு தெய்வ பிறவி என்பதை அவர் உணர்ந்து அவருடன் சேர்ந்து தான் கணவன் மனைவியாக வாழுவது முடியாது என்று நினைத்து அவருக்கு கூறினார், நான் வணிகம் செய்வதற்காக இடத்துக்கு கொஞ்சம் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அவரிடம் சொல்லிவிட்டு அவர் வெளியே போய்விட்டார். அதிக காலம் போய்விட்டன, அவர் திரும்பி வரவில்லை. அவரின் பெற்றோர் மிகவும் கவலை அடைந்து இருந்த நேரம் அவர் மதுரையில் இருப்பதாக கேள்விப்பட்டு பெற்றோர் அவரையும் கூட்டிக் கொண்டு அங்கு சென்றனர். அந்த தருணத்தில் அவர் அங்கு இன்னும் ஒரு திருமணம் புரிந்து அவருக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. அந்த குழந்தைக்கு இவவினுடைய பெயரை புனிதவதி என்றே அவர் வைத்திருந்தார். இவர்கள் அங்கு சென்றதும் அவவை கண்டதும் அவர் வந்து அவவின் காலில் அவவை தொட்டு வணங்கி தனது மனைவியையும் குழந்தையையும் அவவை வணங்கும்படி கூறினார். பின்பு தான் எதற்காக இதை செய்தேன் என்பதை அவருடைய தகப்பனாருக்கு விளங்கப்படுத்திய பொழுது அவவை ஒரு தெய்வமாக தான் நினைப்பதாக கூறினார். அந்த சொல்லு அவவின் மனதை தொட்டது. அப்பொழுதே அவன் நினைத்தார், இந்த அழகு எனக்கு எதற்காக இறைவன் தந்தான், எனது கணவனுக்காகவே தான் இந்த அழகை அவர் தந்தார். இப்பொழுது அவரே என்னை தெய்வம் என்று நினைக்கும் பொழுது எனக்கு இந்த அழகு எதற்காக வேண்டும், சிவகணங்களால் போற்றப்படுகின்ற ஒரு பேய் வடிவம்தான் எனக்கு தேவை என்று இறைவனை கேட்டு அதை வாங்கி கொண்டார். அப்படி அவருக்கு கிடைத்த நேரத்தில் அவருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஞானத்தால் அவர் அற்புத திருவந்தாதியை பாடினார். அதன் பின்பு திருக்கயிலைக்கு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று அவர் போகும் பொழுது திருக்கயிலையின் அடிவாரத்தில் போனதும் அங்கு மேலே செல்வதற்கு தயங்கினார். இப்படியான புனிதமான இடத்துக்கு நான் எப்படி எனது கால்களால் நடந்து போக முடியும் என்று நினைத்து தனது தலையால் நடந்து சென்றார். அங்கு இவர் வருவதை பார்த்த உமாதேவியார் இங்கு வருபவர் யார் என்று கேட்க சிவபெருமான் அது எமது அம்மையே என்று சொன்னதாக அவருடைய சரிதத்தில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியாக அவரை தனது தாயாகவே இறைவன் நினைத்தான் என்றும், அம்மையே உனக்கு என்ன வேண்டும் என்று அப்பொழுது அவர் கேட்ட பொழுது அவர் சொல்கின்றார், எனக்கு இறவாமை வேண்டும், அப்படி இறந்தேனே ஆனால் பின்பு நான் பிறவாமை வேண்டும், அப்படியும் பிறந்தேனே ஆனால் உன்னை என்றுமே நான் மறவாமல் இருக்க வேண்டும், உன் அடியின் கீழ் இருந்து உன்னை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் எனக்கு வேண்டும் என்று அவர் கேட்டார் என்று சேக்கிழார் சுவாமிகள் தனது பெரிய புராணத்தில் எங்களுக்கு கூறியிருக்கின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றேன்,
பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாரி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இப்படியே அவருடைய விருப்பம் இருந்தது. இதை சேக்கிழார் கூறுவதிலிருந்தும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி நாங்கள் அவருடைய அற்புத திருவந்தாதிக்குள் செல்லலாம். முதலாவது பாடல் அவருடைய முதலாவது பாடல், பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். நிறம் திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர். இது 101 பாடல்கள் அவர் அற்புத திருவந்தாதியில் பாடியிருக்கின்றார். அதில் இது முதலாவது பாடலாகும். அவர் கேட்கின்றார், பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். நிறம் திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது எனது இடர். அப்ப அவர் சொல்லுகின்றார், அவரை இறைவனை வர்ணிக்கின்றார். அவர் ஒரு நீல நிறமுடைய திருமுடற்றினை உடையவர் என்று சொல்லுகின்றார். அது நீலகண்டரை சொல்லுகின்றார். நீலகண்டர் என்று பொழுது சிவபெருமானே ஆகும் என்பது நமக்கு விளங்குகின்றது. அப்ப அவர் சொல்லுகின்றார், தான் பிறந்து மொழி பயின்று என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, சொல்லுலகம் பொருளுலகம் என்று 2 உலகங்களே இந்த உலகத்தில் உள்ளது. அதில் இந்த சொல்லுலகம் என்பது மிகவும் முக்கியமானது. அந்த சொல்லுலகம் இல்லையானால் நாம் ஒருவரும் ஒருவரோடு ஒருவர் கதைக்க முடியாது, எந்த ஒரு விடயத்தையும் அறிய முடியாது, இன்னொருவருக்கு நாம் நினைப்பதை சொல்ல முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இந்த சொல்லுலகம் மிகவும் முக்கியமானதாக நமது உலகத்தில் அமைந்துள்ளது. இதில் நாம் பிறக்கும் பொழுது எல்லாவற்றையும் பேசக்கூடியவர்களாக நாம் பேசக்கூட வந்து பிறப்பதில்லை. இங்கு வந்து நாம் மொழியை கதைப்பதை சொற்களை எந்த பொருளுக்கு இந்த சொல் என்றெல்லாம் இங்கு வந்துதான் நாம் பழகி கொள்கின்றோம், பயின்று கொள்கின்றோம். முதலில் பெற்றோரிடமிருந்து, ஆசிரியரிடமிருந்து, குருவிடமிருந்து, எம்மை அணுகியுள்ளவர்களிடமிருந்து எல்லாம் தான் நாம் பயின்று கொள்கின்றோம் அனைத்தையும். அதேதான் அவர் பயின்று என்று சொன்னார். அப்படி தான் பயின்ற பொழுது தான் எந்த நேரமும் பேசிக் கொண்டிருந்தது இந்த திருமுட கரை கண்டனை பற்றியேதான் நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி இருந்தும் எனது இடர் தீரவில்லை என்று சொல்லுகின்றார். எனக்கு ஒரு துன்பம் உள்ளது, அந்த துன்பம் தீரவில்லை, தீராமல் இருக்கின்றது. ஆனால் நான் அவரையேதான் நிறைய பேசிக் கொண்டு இருக்கின்றேன் என்று. அப்ப இதில் என்ன அவர் எங்களுக்கு விளங்கப்படுத்த இருக்கின்றார் என்றால், இந்த உலகிலே 2 விதமான வழிபாடு இருக்கின்றது. ஒரு வழிபாடு என்று வழிபாட்டுக்கும் தத்துவமாக நாம் இறைவனை அடைவதற்கும் ஒரு இடைவெளி இருக்கின்றது. அந்த இடைவெளியை பற்றித்தான் அவர் பேசுகின்றார். அதாவது நாம் இறைவனை நாம் இறைவனை வணங்கும் பொழுது, வழிபாடுகளை செய்யும் பொழுது, இந்த உலகத்திலே எமக்கு தேவையானவற்றை எமக்கு கிடைப்பதற்காக நாங்கள் செய்கிற வழிபாட்டு முறை ஒன்று. அதிகமாக எனக்கு இன்னது வேண்டும், இன்ன கவலையை எனக்கு தீர்த்துவாய், இன்னது அப்படி என்று சொல்லி இந்த உலகத்தோடு சம்பந்தமானவற்றை நாம் இறைவனிடம் கேட்கின்றோம். அது ஒரு வகையான வழிபாடு. ஆனால் அவர் கூறுவது, இந்த உலகத்தில் எந்த விதமான நாட்டமுமே இல்லாமல் இறைவனை எப்படி அடைவது என்பதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற வழிபாடு.
அந்த வழிபாட்டிலேயே தான் அவர் இருந்தார். ஆகவேதான் அவர் இதில் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகின்றார். நாம் இந்த உலகத்தில் இருந்து உலகத்தில் நமக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை, அதோடு சம்பந்தமான இன்ப துன்பங்கள் நிரந்தரமற்றவை. அது நின்று தோன்றி அழிகின்றவைகளாகவே தான் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அவருடைய துன்பம், அவர் நிரந்தரமாக தனக்கு அந்த துன்பம் தீர வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது நமக்கு விளங்குகின்றது இது வினை கொள்கையோடு போய் சேர்க்கின்றது. ஏனென்றால் அந்த வினை கொள்கை ஏதோ ஒரு, அவர் கடவுளை கும்பிடுகின்றார், உலக பற்றி இல்லாமல் இருக்கின்றார். அப்படி இருந்தாலும் அவருடைய இடர் தீரவில்லை. அப்படியானால் இந்த முற்பிறப்பில் செய்த கொஞ்சம் இந்து அனுபவித்து அதன் பின்பு இறைவனை அடைவதற்குரிய வழியையே, அந்த வினையே அதுக்கு தடுப்பாக இருக்கின்றது என்பதை எங்களுக்கு இதன் மூலமாக அவ விளங்கப்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வினையை பற்றி கூறுவது சைவ சித்தாந்தமே ஆகும். சைவ சித்தாந்தம் தான் நமக்கு கூறுகின்றது பதி பசு பாசத்தை பற்றி. இந்த பாசங்களில் நின்று நீங்கி ஆன்மா எப்படி பதியை போய் அடைவது என்கின்ற வழிமுறைகளை, படிமுறைகளை எமக்கு விளக்கி காட்டுவதே சைவ சித்தாந்தம். அதேதான் இந்த முதலாவது கேள்வியிலேயே அவ வைத்து எங்களுக்கு விளங்கப்படுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் அடுத்த இரண்டாவது பாட்டாக நான் எடுத்துக்கொண்டது பாட்டு 11. அதில் அவர் கூறுகின்றார், ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள் அடைத்தேன், ஒன்றே கான் கங்கையான் திங்கட் கதிர்முடியான் பொங்கொழி சேர் அங்கையார்க்கு ஆளாமது. சொல்லுகின்றார் என்னென்றால், ஒன்றே நினைந்திருந்தேன் என்று சொல்கின்றார். முதலில் சொல்கின்றார் நான் ஒன்றையேதான் நினைந்து இருந்தேன். பின்பு சொல்கின்றார் நான் அந்த ஒன்றை துணிந்து ஒளிந்தேன் என்று சொல்கின்றார். மூன்றாவதாக சொல்கின்றார் ஒன்றே என் உள்ளத்தின் உள் அடைத்தேன் என்று சொல்கின்றார். பின்பு சொல்கின்றார் ஒன்றே கான், அந்த ஒன்று நான் காண்கின்ற கங்கையான் திங்கட் கதிர்முடியான் பொங்கொழி சேர் அங்கையார்க்கு ஆளாமது என்று கூறுகின்றார். இதில் ஒன்றே நினைந்திருந்தேன் என்பது அந்த ஒன்று, நான் நெடுவலுமே பேசிக்கொண்டே இருக்கின்ற அந்த ஒன்று, அதையேதான் இடைவிடாமல் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அடுத்தது வசனத்தில் சொல்லுகின்றார், அது மட்டும்தான் எனக்கு தேவை என்பதை நான் மனதில உறுதி கொண்டு மற்ற எல்லாவற்றையும் விட்டு ஒளிந்துட்டேன் என்று சொல்லுகின்றார். எனக்கு இந்த உலகத்தில் அந்த ஒன்றுதான் தேவை என்றதை நான் உறுதி பூண்டேன். எனது மனதில் உறுதி பூண்டு மற்ற எல்லாவற்றையும் நான் விட்டு விலகிவிட்டேன். பிறகு அடுத்ததாக சொல்லுகின்றார், அந்த ஒன்றையே என்னுடைய சித்தத்துக்குள் நான் நிரப்பி வைத்துள்ளேன் என்று சொல்லுகின்றார். உங்களுக்கு தெரியும், சித்தம் என்பது ஒரு ஞாபக சக்திக்குரிய அதை மெமரி ஃபேக்கல்டி என்று சொல்லுவார்கள் சித்தத்தை. அப்ப அவருடைய ஞாபகத்தில் அவருக்கு மனதில் அவருக்கு இருந்தது எல்லாம் அந்த ஒன்றை பற்றியே அல்லாமல் வேறு எதுவும் இல்லை. அதை சொல்லுகின்றார். இதை நாம் சித்தாந்தத்தில், சைவ சித்தாந்தத்தில் எப்படி எடுக்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். இதில் ஒன்றே நினைந்திருந்தேன் என்றால் இது கேட்டலையும் சிந்தித்தலையும் குறிக்கின்றது. நான் இதனுடைய கூடின விளக்கத்தை பின்பு சொல்ல இருக்கின்றேன். பின்பு துணிதல் என்று சொல்லுகின்றார். நான் துணிந்தேன் என்று சொல்லுவது தெளிதல். அந்த எண்ணத்தை துணிந்து என்று சொல்றாரோ
அவருடைய மனதில் அதில் ஒரு தெளிவு வந்துவிட்டது. பின்பு உள்ளடைத்தேன் என்று சொல்லுகின்றார். என்னுடைய உள்ளத்தில் உள்ளடைத்து விட்டேன் அந்த பொருளை என்று சொல்லுகின்றார். அது நிஷ்டை கூடலை குறிக்கின்றது. ஒரு ஆன்மா, பக்குவம் அடைந்த ஒரு ஆன்மா, அதாவது பாசங்களில் நின்றும் நீங்கி பதிஞானம் அடையும் பொழுது அனுபவிக்கும் 4 விதமான படிமுறைகள். ஒரு ஆன்மா பாசங்களில் நின்று நீங்கினதின் பின்புதான் அதற்கு பதிஞானம் கிடைக்கும். பதிஞானம் என்பது இறைவனால் கொடுக்கப்படும் ஞானம். அந்த ஞானத்தை கொண்டுதான் இறைவனை நாம் காணலாம். அதற்குத்தான் மாணிக்கவாசக சுவாமிகள் தன்னுடைய சிவபுராணத்தில் கூறுகின்றார், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலுறைஞ்சி என்று சொல்லுகின்றார். அவர் என்னென்றால் சொல்லுகின்றார், இறைவனே, நீ உன்னுடைய கருணை கண்ணை எனக்கு தந்தபடியினால் அந்த கண்ணை வைத்து கொண்டுதான் நான் உன்னை பார்த்தேன். மற்ற ஒருவருக்கும் உன்னை தெரியவில்லை, எனக்கு மட்டும்தான் தெரிந்தது. அப்ப எல்லோரும் கேட்பார்கள், உனக்கு எப்படி தெரிந்தது, எங்களுக்கு தெரியவில்லை என்று. ஆனால் நான் என்னுடைய இந்த ஊனக்கண்ணை வைத்து கொண்டு பார்க்கவில்லை, உன்னுடைய கருணை கண்ணை நீ எனக்கு தந்து அந்த கண்ணாலதான் நான் உன்னை பார்த்தேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு இன்னும் ஒரு உதாரணம், இந்த சூரிய ஒளி இருக்கின்றது, அதனுடைய அந்த சூரிய ஒளியின் கதிர்கள் எங்களின் கண்ணொளியில் படும் பொழுதுதான் எம்மாலே அந்த சூரியனையே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப அவனுடைய கதிரை வச்சுத்தான், சூரிய ஒளி கதிரை வைத்துத்தான் நாங்கள் அவனையே பார்க்கின்றோம். அது மாதிரியே தான் இதுவும் இறைவனின் அருளை வைத்து அந்த கண்ணாலதான் நாங்கள் அவனை காணலாமே தவிர எங்களின் இந்த ஊன கண்ணால நாங்கள் அவனை காண முடியாது. அதைத்தான் அவர் இதில் சொல்லுகின்றார். என்னென்றால், பதிஞானத்தை நாங்கள் அடையும் பொழுதுதான் நமக்கு 4 விதமான படிமுறைகளில் நாம் போய் நிஷ்டை கூடக்கூடிய நிலை நமக்கு அடைமன்று. அதில் அந்த ஒன்றே நினைந்திருந்தேன் என்பது முதலாவது. இது கேட்டல், இறைவனை பற்றி கேட்டல், பேர்ந்து சிந்தித்தல், பிறகு அதில் ஒரு தெளிவு வருதல், பின்பு போய் அவனோடு சேருதல். அதேதான் இந்த பாட்டில் அவர் குறித்துள்ளார். பின்பு அவர் சொல்லுகின்றார், அவன் அப்படியே என்னுடைய உள்ளத்திலே நான் அடைத்து வைத்திருக்கிற அந்த இறைவன் யார் தெரியுமா, எப்படி இருப்பான் என்று தெரியுமா என்று கேட்கின்றார். அது அவன் கங்கையை தலையிலே வைத்திருக்கின்றான், திங்களை முடியிலே சூடியிருக்கின்றான், கையிலே தீயை வைத்திருக்கின்றான். அப்படியானவனைத்தான் நான் என்னுடைய அப்படி சிவபெருமானை என்ற தோற்றத்தை எப்படியாக தான் கண்டா என்பதை அவருடைய சித்தத்தில் அவர் எப்படி அவருக்கு காட்சி கொடுத்தார் என்பதை இதன் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இதில் கங்கை என்பது அருளையும், திங்கள் அறிவையும். திங்கள் என்று சொல்லும் பொழுது சந்திரன் தான் நம்முடைய மனதுக்கு மனதே சந்திரனை வைத்துத்தான் குறிப்பாக சொல்லுவார்கள், பிரதிபலிப்பாக. பொங்கொழி சேர் அங்கு என்பது தீயையும் குறிக்கின்றன. ஆகவே இதில் உள்ள சைவ சித்தாந்த கருத்துக்களை நாம் அவருடைய பாடலில் முழுமையாக இருப்பதை பார்த்தோம். அடுத்ததாக 3வது பாடலாக நான் எடுத்தது 17வது பாடல். அவருடைய அற்புத திருவந்தாதியில் உள்ள 17வது பாடலையே அடுத்ததாக நான் எடுத்தேன். அது சொல்கின்றது, காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே, கைதொழுது காண்பார்க்கும் காணலாம், காதலால் காண்பார்க்கும் சோதியாம் சிந்தையுளே தோன்றுமே, தொல்லுலகிற்கு ஆதியாய் நின்ற அரண் என்று சொல்லுகின்றார். அவர் சொல்றார், நீங்கள் ஒரு தருமே கவலைப்பட தேவையில்லை, அவரை நீங்கள் யார்
காண வேணும் என்று, இறைவனை நான் காண வேணும் என்று நீங்கள் யார் நினைத்தாலும் நீங்கள் காணலாம். உங்கள் உங்கள் பக்குவத்திற்கு தகுந்தபடி அவன் உங்களுக்கு காட்சி தருவான் என்று இதில் சொல்லுகின்றார். அதாவது காண்பார்க்கும் காணலாம் என்று தன்மையனே என்று சொல்லிக்குள்ளே இறைவனை அடைய அறிவதற்கு முற்படுவோர்க்கு அவன் அவர்களின் வாழ்க்கைக்கு உதவியாக உள்ள பிரபஞ்சத்தின் இயற்கையாக காட்சி கொடுப்பான். பிரபஞ்சத்தில் சங்க காலத்தில் பஞ்சபூதங்களை எல்லோரும் இறைவனாக வழிபட்டார்கள். தொடக்கத்தில் தொல்காப்பியர் சொல்கின்றார்கள், பஞ்சபூதத்தை வழிபட்டார்கள், சூரியன் சந்திரனை இறைவனாக வழிபட்டார்கள். தமக்கு எந்த பொருட்கள் உதவியாக இருக்கின்றதோ அந்த பொருட்களை இறைவனாக அவர்கள் வழிபட்டார்கள். அது ஆகவேதான் ஏனென்றால் இறைவன் அஷ்டமூர்த்தியாக இருக்கின்றான். அவனை அஷ்டமூர்த்தி என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அதாவது அவன் பஞ்சபூதங்களில் இருக்கின்றான், சூரியன் சந்திரனில் இருக்கின்றான், எமது ஆன்மாக்களில் இருக்கின்றான். ஆகவே இந்த 8 பொருட்களிலும் இறைவன் இருக்கின்றான். அதேதான் அவர்கள் பஞ்சமூர்த்தி என்று அவரை கூறுகின்றார்கள். அப்படியா அதைத்தான் அவர் சொல்கின்றார். நீங்கள் பிரபஞ்சத்தின் இயற்கையாகவும் அவனை பார்த்து வழிபடலாம். அப்படி பார்க்கும் பொழுது அது உங்களோட வாழ்க்கையோடு சம்பந்தமாக உங்களுக்கு உதவியாக இருப்பதனால் உங்களுக்கு அது இலகுவாக அவனை பிரபஞ்சத்தை எனது இறைவன் என்று சொல்லி நீங்கள் என்னை அதில் காணலாம், அவரை அதில் காணலாம் என்று அவர் சொல்லுகின்றார். அடுத்ததாக சொல்லுகின்றார், கைதொழுது காண்பார்க்கும் காணலாம். அதாவது அவரை ஒவ்வொரு தெய்வமாக நினைத்து, முருகன், பிள்ளையார் அப்படி என்று ஒவ்வொரு தெய்வமாக நினைத்து கைதொழுது வணங்குபவர்களுக்கும் அவன் எந்தெந்த தெய்வத்தை அவர்கள் வணங்குகிறார்களோ அந்த தெய்வத்துக்கூடாக அவன் உங்களுக்கு அருள் புரிவான். பிறகு அடுத்ததாக சொல்லுகின்றார், காதலால் காண்பார்க்கு சோதியாய் சிந்தையுள் தோன்றுமே. அதாவது அவர் அப்பொழுதுதான் நாம் காரைக்கால் அம்மையாரை அதற்கு உதாரணமாக எடுக்க வேண்டும். அவவை போல மனம், மொழி, வாக்கு மூன்றாலும் இறைவனையே நினைத்து இடைவிடாது அவருடைய சிந்தனையிலேயே இருந்து அவரை வழிபடுவோருக்கு அவருடைய சிந்தையிலே ஒளியாக தோன்றுவார். அப்ப அது வெளியிலே உள்ளவர்கள் நீங்கள் எப்படி கண்டீர்கள் என்று அவவை கேட்டால் அவருக்கு ஒருவருக்கும் அதை விளங்கப்படுத்த முடியாது. ஏனென்றால் நாம் அந்த அவ கன்ற அந்த பொருளை நாம் சாதாரணமான இந்த உலகத்தில் காண முடியாது. நாம் எப்பொழுதும் ஒரு பொருளை கண்டோம் என்றால் தான் அதை நாம் இன்னொருவருக்கு சொன்னால் அவர்களுக்கு விளங்கும். இது இந்த உலகத்திலேயே இல்லாமல் ஒருவராலும் காண முடியாத ஒரு பொருளை அவ கண்டு சொல்லும் பொழுது அவவால் அதை ஒருவருக்கும் விளங்கப்படுத்த முடியாது. அவ சொன்னாலும் ஒருவருக்கும் விளங்காது. அதையேதான் அவ இதில் சொல்லுகின்றார். ஜோதியாய் சிந்தையிலே தோன்றுமே. அது எந்த நேரமுமே என்னுடைய சிந்தையிலேயே அந்த ஜோதி இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார். பிறகு சொல்லுகின்றார், தொல்லுலகிற்கு ஆதியாய் நின்ற அரண். அப்படி நிற்கிறவர் யார் தெரியுமா என்று கேட்கின்றார். அவர்தான் இந்த உலகத்தை தோற்றுவித்தவர். முதலில் இந்த உலகத்தை தோற்றுவித்தவரும் அவரே. பின்பு ஊழி காலங்களில் இந்த உலகம் திரும்பி அழியும் பொழுது அவரிடமேதான் போய் சேருகின்றது. பின்பு அது திரும்பி உலகம் தோன்றும் பொழுதும் அவரிடமிருந்தேதான் தோன்றுகின்றது. அப்படியானவர் தான் அந்த உள்ளத்தினுள்ளே, சிந்தையினுள்ளே என்றும் ஒளியாக நிற்கின்றார் என்று சொல்லி அவர் இந்த பாட்டில் கூறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பலவிதமாக அவர் தன்னுடைய அனுபவங்களை இது முதலாக இந்த சைவ சித்தாந்தத்தை தன்னுடைய அனுபவ ரீதியாக
அந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் அவை இருந்த காலத்தில் சைவ சித்தாந்தம் என்று இருக்காவிட்டாலும், ஆனால் அவ கூறின அனைத்தும் சைவ சித்தாந்தத்தில் பின்பு அறிஞர்கள் மெய்கண்ட தேவர் அவர்களால் கூறப்பட்டவைகளை அவ முன்பே கூறி வைத்துள்ளார். சமயம் என்ற ஒன்றை முதலில் உருவாக்கியவரே, நிலைநாட்டியவரே காரைக்கால் அம்மையார் தான். மற்றது அந்தாதி என்கின்ற ஒன்றை எமது தமிழ் இலக்கியத்திற்குள் அந்த ஒரு பாங்கை கொண்டு வந்தவரும், முதலில் இன்ட்ரடியூஸ் பண்ணினவரும் அவர்தான். ஆகவே இது எத்தனையோ விதமான 101 பாடல்களில் அழகாக பாடியிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய நேரத்தை கருதி இதனுடன் நாங்கள் கொஞ்சம் நிறைவு செய்து அடுத்த சந்திப்பில் அவருடைய இதை பற்றி கூடுதலாக மற்ற பாட்டுகளையும் எடுத்து நாம் பார்க்கலாம் என்று நான் கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் இப்படியான விடயங்கள் எல்லாம் கன பேரிடம் நான் கேட்கும் பொழுது அவர்களுக்கு அற்புத திருவந்தாதி என்று சொன்னால் அது யார் பாடினது, அது எப்படி வந்தது என்றே கேட்கின்றார்கள். சோ இவற்றை எவ்வளவோ எத்தனையோ செல்வங்கள் மாதிரி குவிந்து எங்களுடைய சமயத்தில் இருக்கின்றது எமக்கு முன்னால். ஆனால் நாம் அவற்றை எல்லாம் கற்பது மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக இவற்றை எல்லாரும் நாங்கள் கற்க வேண்டும். இதனால் எவ்வளவோ நன்மைகளை நாம் வாழ்க்கையில் பெறலாம். இவையெல்லாம் எப்படி வாழ்வது, எப்படி இறைவனை அடைவது என்பதை எமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றன. ஆகவே இத்துடன் இதை நேரத்தை கருதி நிறைவு செய்து, என்னுடன் இவ்வளவு நேரமும் இருந்து இதை பேசுவதற்கு உதவி செய்த இறைவனுக்கு முதலில் எனது வணக்கங்களை தெரிவித்து, இந்த சந்தர்ப்பத்தை தந்த திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றிகளை கூறி, உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மீண்டும் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இத்துடன் எனது பேச்சை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக அருமையாக, அதாவது சைவ சித்தாந்தம் என்பது இலகுவில விளங்கக்கூடிய விடயம் இல்லை, மிக தெளிவாக துல்லியமாக உங்களுடைய அழகு தமிழில மிகவும் ஆறுதலாக நீங்க விளங்கப்படுத்தி இருக்கிறீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் அப்படியே 90% விளங்கி இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டு, உங்களுடைய அருமையான பேச்சுக்காக இப்பொழுது நாங்கள் ஒரு 30 வினாடிகள் நன்றி. அனைவருக்கும் நன்றி. மிக அருமையான விளக்கங்கள் அம்மா. காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு மிகவும் அருமையாக கூறியிருந்தீர்கள். அதுல நான் ஒரு விஷயத்தை கூறிவிட்டு மற்றவர்களுக்கு நான் இடம் கொடுக்க போறேன். இந்த தோற்றமும் ஒடுக்கமும் அவனே, நீங்கள் கடைசியா சொன்ன அந்த விளக்கம், அதாவது இந்த உலக தோற்றமும் அவனே, உலகம் ஒடுங்குகின்ற பிரளய காலத்துல உலகம் ஒடுங்குகின்ற இடமும் இறைவனே என்றுதான் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. மிக அழகான உயரிய சைவ சித்தாந்த கருத்து, உயரிய சைவ சித்தாந்த கருத்து. இப்படிப்பட்ட நிறைய கருத்துக்களை நாங்கள் இதுல பார்க்கக்கூடியதா இருக்கலாம். இப்பொழுது நான் எங்களுடைய தளத்தின் அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மையார் அவர்களை. மிகவும் சிறப்பாக காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதியில் சைவ சித்தாந்தம் என்ற ஒரு பெரிய ஒரு சைவ சித்தாந்தம் என்றாலே விளங்கிக் கொள்வது மிகவும் கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் மிகவும் எங்களுக்கு விளங்க மாதிரி, ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு எடுத்து கூறுற மாதிரி அழகாக ஆறுதலாக உங்களோட நீங்க பேசுற தன்மையே உங்கள இருக்கிற எவ்வளவு நீங்கள் அந்தரப்படாம அதுவாக அழகாக கூறியிருந்தீர்கள். அதிலேயே தெரியுது நீங்க எவ்வளவுக்கு சைவத்துல தேறி இருக்கிறீர்கள் என்பது மிகவும் சிறப்பாக விளங்குகின்றது. காரைக்கால் அம்மையார் எங்களுக்கு அந்த
அவற்றை வாக்டவராக தெரிந்தாலும் நீங்கள் கூறும் போது அதில் வித்தியாசமாக கேட்கக்கூடியதாக இருக்கு. ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொன்னால் அந்த பிள்ளை எப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் அதே மாதிரி கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதோடு அவற்றை அற்புத திருவந்தாதில் நீங்கள் 101 பாடலில் 3 சிறப்பான பாடல்களை எடுத்து நேரத்தில் கருத்தில் கொண்டு செய்து சொல்லியிருந்தீர்கள். எங்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கினது. மற்றது அவ இவ்வளத்துக்கு இறைவனை அடைய வேணும் என்று சொல்லி அதுவும் ஒரு அவன் காரணம் இறைவனை அடைய வேணும் என்று தன்னை ஏமாற்றி விட்டார் கணவர் என்ற அதுவும் ஒரு இதுல அந்த அக்குவக்கையிலேயே அதோடையே சேர்ந்துட்டாவோ என்ற ஒரு நிலைமையும் எனக்கு தோன்றிச்சது. மிகவும் சிறப்பான பேச்சு. மீண்டும் தொடர்ந்து நீங்கள் அந்த மிச்சத்தையும் எங்களுக்கு கூற வேணும். எத்தனையோ பேர் கையெழுத்திருக்கிறார்கள். இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி அருந்ததி அம்மா. அடுத்து கிரேசியன் ஜேம்ஸ் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணுங்க ஐயா. எல்லோருக்கும் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். அழகான ஓர் இறையியல் உரை. அதாவது இதை யார் பேசினார் என்பதற்கு முதலிலே நீங்கள் பதில் தந்து விட்டீர்கள். என்னில் இருந்து என்னை இயக்கும் இறைவனுக்கு நன்றி சொன்னீர்கள். அப்படி என்றால் என்ன நடந்தது என்று சொல்லி சொன்னால், ஏன் இத்தனை பேருக்கும் இவ்வளவு தெளிவாக விளங்கியது என்று சொன்னால், நீங்கள் பேசவில்லை, இறைவன் உங்களுள் இருந்து பேசினார். ஆகையினாலே தான் எல்லோருக்கும் அழகாக விளங்கியது. நீங்கள் பேசிக்கொண்டு போகும் போது ஒரு குழப்பம் ஒன்று எனக்கு ஏற்பட்டது. இந்த இறைவனை தேடி நாடி இருப்பவர்களுக்கும் மட்டும்தான் காட்சி அளிக்கின்றானா என்றால் இல்லை, வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் காட்சி அளிக்கின்றான். அவரவர்களுடைய செயல்பாட்டின் மூலம் அவர்கள் இறைவனை காணுகின்றார் என்ற அழகான அந்த தத்துவத்தை இறைவன் உங்கள் மொழியிலே எங்களோடு பேசினார். நிறைந்த நல்வாழ்த்துக்களும் நன்றியும் அம்மா. நன்றி, நன்றி ஜேம்ஸ் ஐயா. மிக அழகாக தெளிவாக நீங்கள் நிறைவாக இந்த அறிவை பெற்றிருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய உரையில் இருந்து நான் அறிந்து கொண்டிருக்கின்றேன். நன்றி ஐயா, நன்றி, நன்றி. அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா, சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சக்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அம்மையார் அவர்கள் காரைக்கால் அம்மையாரை பற்றிய கருத்தை எங்களுக்கு சைவ சித்தாந்தம் இருக்கும் கருத்துக்களை கூறியிருந்தார். இப்பொழுது ஜேம்ஸ் ஐயா அவர்கள் கூட என்ன மாதிரி ஒவ்வொருவரிலேயும் இறைவன் இருக்கிறார் என்பதை சொல்லியிருந்தார். எனக்கு பிடிச்ச 2 விடயம் சொல்லுலகம், பொருளுலகம். இந்த சொல்லுலகம் ஒரு புரிம்பான உலகம். அதாவது தமிழ்ல கூட இப்போ BC 300 இருந்து ஆனா அவன இன எல்லா சத்தங்களும் அப்ப இருந்து இப்பவும் ஒரே சப்தம் தான். அது எப்படி எழுதி வைக்கலாம், எப்படி ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம்? அந்த சொல்லுலகம் ஒரு புரிம்பான உலகம், பொருளுலகம் புரிம்பான உலகம். அருமையாக அதை விளங்கப்படுத்தியிருந்தார். அடுத்தது சூரிய ஒளியை கொண்டுதான் சூரியனை காண்றோம், அதே மாதிரி சிவனுடைய ஒளியை கொண்டுதான் சிவனை காண்போம் என்றதும் அருமையான தத்துவத்தை எங்களுக்கு ஒரு சுருக்கமாக விளங்கப்படுத்தியிருந்தார். காரைக்கால் அம்மையார் என்ற பாடலை கொண்டு அதை விளங்கப்படுத்தியிருந்தார். அருமை அருமை. நன்றி அம்மா. திருப்பவும் வாருங்கள். வணக்கம். நன்றி, நன்றி பஞ்சாட்சரம் ஐயா. அடுத்து ஆனந்தி அம்மா, நீங்க பேசுங்கம்மா, கனடாவிலிருந்து. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று சக்தி மாஸ்டர் மிகவும் அருமையாக காரைக்கால் அம்மையாரை பற்றி எங்களுக்கு முந்தி படிக்க சும்மா காரைக்கால் அம்மையார்ன்ற அந்த பேசிக் இதுதான் தெரியும். உண்மையில் நீங்கள் இப்படி இந்த சைவ சித்தாந்தங்கள் தமிழ் அதில் பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு முறையும் மிகவும் அருமையாக கதைக்கிறீர்கள். உங்களுக்கும் இந்த பழைய காலத்தில் காரைக்கால் அம்மையார் இருந்த மாதிரி உங்களுக்கு தமிழுக்கும் தமிழ் இலக்கியம், சைவம் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கரைச்சி குடிச்சு ஆராய்ச்சி செய்து வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கும் நாங்கள் ஒரு பட்டம் வைக்கணும் தான். அது சிவாமோகன் மாஸ்டருக்கு தான் தெரியும், எனக்கு அவ்வளவு அறிவில்லை. சிவாமோகன் மாஸ்டர் நல்ல ஒரு சக்தி மாஸ்டருக்கு ஒரு அருமையான பட்டம் எடுத்து நாங்கள் இந்த புறத்தில் வைக்கணுமே இல்லை. மிகவும் அருமையாக எல்லாம் ஆராய்ச்சி செய்து மிகவும் அருமையாக கதைக்கின்றார். நாங்களும் இந்த தியான தளத்துக்கு எவ்வளோ படித்து கொண்டு வரோம். உண்மையில தான் அதுக்கு ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டருக்கு, வெறந்தை மாஸ்டருக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வேணுண்டா இதுக்கு தான் நாங்கள் உண்மையில படிக்கிறோம், எல்லாத்தையும் பற்றி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் படிக்கிறோம். என்ன
மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி சக்தி அம்மா. நன்றி நன்றி நன்றி. நன்றி உங்களுக்கு. நன்றி ஆனந்தி அம்மா. நாங்க கிட்டடியில பட்டம் நாங்க சூட்டுவோம் அம்மாக்கு, சக்தி அம்மாக்கு. ஏன்னா அவர் ஒரு தெளிந்த ஞானத்தோடு இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கற்றிருக்கிறோம் இந்த விடயங்களை. பல பேருக்கு இங்க அந்த விஷயங்கள் தெரியும். நிறைய நிறைய அறிவை திறமைகளை கொண்டு அறிவையும் கொண்டு நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சைவ சித்தாந்த அறிவிலே. ஆனால் அதை இன்னொருவருக்கு கொடுக்கும் போது அந்த விடயம் எவ்வாறு மற்றவர்களை சென்றடைய வேண்டும் என்ற அந்த உயரிய விடயம் அம்மாவிடம் நிறைவாகவே இருக்கின்றது. அதுதான் எனக்கு பிடிச்சது. ஆகவே அப்படிப்பட்டவர்களை காண்பது அரிது. நிறைய எல்லார்ட்டையும் இருக்கு, நிறைவான அறிவு எல்லார்ட்டையும் இருக்கும். அம்மாவை, சக்தி அம்மாவை விட அறிவு சைவ சித்தாந்தத்திலே அறிவிலே கூடினவர்கள் இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு அதை எவ்வாறு செலுத்த வேண்டும், எங்களுக்கு அதை எவ்வாறு செலுத்த வேண்டும் என்ற அந்த விடயம் அம்மாவிடம் பூரணமாக இருக்கின்றது. நன்றி அம்மா உங்களுடைய திறமைக்கு. அடுத்து சுயேந்திரா அம்மா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜ் அம்மா, நீங்கள் காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருவந்தாதி அந்த சைவ சித்தாந்தத்தோடு நீங்கள் பேசியது எனக்கு அந்த நான் முன்பு படித்தது தான் நினைவு வந்தது. புனிதவதியின் அந்த மாங்கனி, 2 மாங்கனியையும் அதுகள் எல்லாம் அப்ப படித்தது. ஆனால் அது பிறகு அப்படியே மறந்து போயிட்டோம். ஆனா இப்ப நீங்கள் அவற்றை எல்லாம் எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறீர்கள். காரைக்கால் அம்மையாரை பற்றி. மற்றது அந்த சிவம் என்றது, அது சிவத்தை தான் நீங்கள் சிவம் எல்லையற்றது, எங்கும் நிறைந்தது என்பதை எல்லாம் வடிவாக கூறி அதுதான் காரைக்கால் அம்மையாரின் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். மற்றது உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் அறியாமையில் இருந்தாலும் இறைவன் அவற்றின் மேல் பேரன்போடு இருக்கிறார் என்பதையும் நீங்கள் மிக விளக்கமாக கூறியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி அம்மா. நீங்கள் மீண்டும் மற்ற 3 பாடல்கள் தான் கூறியிருக்கிறீர்கள் 101. மற்ற பாடல்களையும் விளக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க பிறகு இத சட் பாக்ஸ வாசிங்கம்மா சுயேந்திரா அம்மா. நன்றி உங்களுக்கு. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா வாசிங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சிவசக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்கள் நல்லொரு டாபிக் எடுத்து சொன்னா, நான் சிவஞான போதம் மாவதி சிவாச்சாரியார் தான் எழுதினது என்று நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா இவ அதுக்கு முதலே சொல்லி இருக்கிறான்றதை நீங்கள் வடிவாக விளங்கப்படுத்தி இருந்தீர். அப்படித்தான் நான் சொல்றேன். சரிதானே? அந்த கருத்துக்களை சைவ சித்தாந்தம் என்ற மாதிரி சொல்லாமல், ஆனால் அவ விளங்கப்படுத்தின அவ பாடல் எல்லாத்திலையும் அந்த சைவ சித்தாந்த கருத்துக்கள் அப்படியே வந்திருக்கின்றன. அதான் அப்ப அவதான் முதல் சொல்லி இருக்கிறா. நாங்கள் உமாவதி சிவாச்சாரியார் சொன்ன அதைத்தான் படிச்ச நாங்கள். என்ன சைவ சித்தாந்தம் 13ஆம் நூற்றாண்டிலே உமாவதி சிவாச்சாரியார், மற்றது மெய்கண்ட தேவர் அவையல் தான் முதல் சைவ சித்தாந்தம் என்று சொல்லி அந்த பிலோசபியை முழுமையாக செய்தது அவர்கள் தான். ஆனால் அதற்கு முதலும் காரைக்கால் அம்மையார் அவர்கள் பின்பு சொன்னவற்றை அவ முன்பே சைவ சித்தாந்தம் என்ற பெயரை சொல்லாமல் அவ அந்த கருத்துக்களை விளங்கப்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமுத்து நாயனார் அவர்களும் அதை சைவ சித்தாந்தத்தை தமது தேவார பாடல்களில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். மாணிக்க வாசகர் நிறையவே கொண்டு வந்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் சைவ சித்தாந்தத்தை படித்த அந்த அறிவை கொண்டு இங்கு என்ன மாதிரி இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை ஒத்து பார்த்து கதைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்குதான் எனக்கு அது விளங்கினது. நான் நான் இதுல கனெக்ட் பண்ண இல்லை. இன்றைக்கு நீங்க சொன்னப்பதான் எனக்கு நல்லா விளங்கினது. நன்றி அம்மா. நீங்கள் இனி தொடர்ந்து பேசுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அம்மா. இன்னொரு விடயமும் காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்ல வேண்டும். இந்த பக்தி நெறி என்ற ஒரு விஷயத்தையும், பக்தி நெறி காலம் என்ற ஒரு விடயத்தையும் தொடக்கி வைத்தவர் அவர்தான். அந்தாதி, உண்மையிலே அந்தாதி பாடுறது ஒன்றினுடைய தொடர்ச்சி இன்னொன்றாக வரும். ஒரு பாடலின் தொடர்ச்சியின் இறுதி அடுத்த அடியின் முதலாவதாக வரும். அது அந்தாதி என்று, அபிராமி அந்தாதி எல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா விளங்கும், அழகா இருக்கும். அந்த மாதிரி பாடுறதுக்கும் ஒரு
இது வேண்டும். இவன் நிறைந்த இறைவனுடைய அன்பை கொண்டிருந்தபடியால் இவன் அந்த சர்வ சித்தாந்த கருத்துக்களை மிக இலகுவாக அங்க சொல்லிவிட்டான், இலகுவாக சொல்லி போட்டு போயிட்டான். ஆனா பின்னுக்கு வந்தவர்கள் சித்தாந்த முறைப்படி எல்லா கருத்தையும் கொடுத்தாலும் கூடி காரைக்கால் அம்மையார் தான் இந்த பதிக முறையிலே இந்த சித்தாந்த கருத்துக்களை முதலிலே கொடுத்த ஒரு பெருமை. முதல் பக்தி இலக்கியம் பாடிய பெருமை யாருக்கு என்ற ஒரு வினா வந்தால் அது காரைக்கால் அம்மையாருக்கு என்றுதான் விடையாக அமையும். நன்றி அம்மா. பவானி அம்மா, நீங்க கேட்டதுக்கு தான் அம்மாவும் நல்ல விளக்கம் தந்திருந்தாங்க. அடுத்து டாக்டர் சரஸ் செல்வநாதன் அம்மா பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு உண்மையில இதை பற்றி கதைக்கிறதுக்கு பெரிய தகுதி இல்லை என்றாலும் உண்மையாகவே எனக்கு நன்றாக விளங்கியது. ஒரு 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 கதையை சொல்லுகிறவர் அவர்களுக்கு எவ்வளவு விளக்கம் இருக்குமோ அதன் திறமை சொல்ற விதத்திலையும் இருக்கு, மற்றவர்கள் விளங்கக்கூடியதாக சொல்றதிலும் இருக்கிறது. இன்றைக்கு முழுமையாகவே எனக்கு விளங்கியது. அதற்கு மிக்க நன்றி. நீங்கள் எப்போது வந்தாலும் அப்படித்தான் இருக்கும். உங்களிடமிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொண்டு வரேன். எனக்கு சைவ சித்தாந்தம் நான் படிக்கவில்லை. வலும் சந்தோஷமாக இருக்கிறது. நல்ல விளக்கமாக இருந்தது. மிக்க நன்றி. நன்றி நன்றி அம்மா. டாக்டர் சரத் செல்வநாதன் அம்மா நன்றி. அடுத்து டாக்டர் நவரட்னம் ஐயா பேசுங்க ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று காரைக்கால் அம்மையாருடைய கதையை நன்றாக சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் பேசினார். அவரை பற்றி பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஆக்கள் நாங்கள். ஏனென்றால் காரைக்கால் அம்மையார் அதுக்கு முதல் திருமூலர் கூறியிருக்கிறார் சிவனை பற்றி. அந்த பாட்டுகள் இருக்குது. காரைக்கால் அம்மையார் நல்ல முதல் சிவனை பற்றி பாடியது. அது மாத்திரமில்லாமல் உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்வார். அப்படியான ஆக்கள் அது மத்தியில் இருக்கிறார்கள். இந்த தளத்தில் நான் பலமுறை வந்து கேட்டிருக்கின்றேன். ஒருவரை பற்றி மற்றவர்களுக்கு கூடாமல் சொல்லி கொண்டு தீர்வது ஒரு வழக்கமாக இருக்கிறது தமிழ் மக்களில். அதை உணர்ந்து அதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, நீங்க பேசுங்க. நீங்க கையை போட்டு நீங்க கீழே வந்திருப்பீங்க. அன்மியூட் பண்ணிட்டு. நான் வந்து கடைசி சிட்னி ஆஸ்திரேலியாவில இருந்து வசந்தராஜா விடுங்க. அப்படியோ? நன்றி. மிகவும் நன்றி. அதிகாலையில் இந்த இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பேச்சை கேட்டதுக்கு இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். என்று அந்த அம்மாவுக்கு ஒரு சக்தி இருக்கிறது, பேரிலே ஒரு சக்தி இருக்கிறது. அது என்ன இன்னும் ஒன்று யோசிப்பேன், ஸ்ரீஸ்கந்தராஜான்ற அந்த பேருக்கு வேற அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா, சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா. இந்த ஸ்ரீஸ்கந்தராஜாவுக்கே ஒரு அந்த பேருக்கே ஒரு பலம் இருக்கும் யோசிக்க வேண்டியதா என்ன சிந்திக்க வைத்திருக்கிறது. என்ன சிந்திக்க வைக்கிறது, தங்கம்மா அப்பா கூட்டிய சகோதரியோண்டு சிந்திக்க வைத்தது என்ன வந்து என்று சொன்னா உங்களுடைய பேச்சு வந்து சமயத்துக்குரிய பேச்சு இல்லை, எந்த சித்தாந்தத்துக்கும் பொருந்தக்கூடிய பேச்சு. எந்த சித்தாந்தங்கள் நான் இப்போதும் சமயத்துக்கு அப்பால ரெண்டு ஒவ்வொன்றையும் பார்க்கின்றேன். நான் அந்த வகையில எனக்கு நல்லா பிடித்து கொண்டது. சமயம் என்றா என்ன, தமிழ் என்றா என்ன, தமிழ் எப்படி வந்து அழகாக விளையாடுது. இந்த இடத்துல வந்து இறைவன் வந்து ஆதி மந்தம் உள்ளவன் என்ற அந்த கருத்திலே வந்து எல்லாத்தையும் படைக்கக்கூடிய சக்தி அந்த இறைவனுக்கு இருக்கின்றது. அந்த சக்தியை எப்படி பார்க்கலாம் என்று மிகவும் அழகாக சொல்லியிருந்தீர்கள். எனக்கு இடையில இன்னும் ஒரு தத்துவம் ஒன்று வந்தது. ரிச்சர்ட் விக்டர் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு அற்புத இன்னும் ஒரு தத்துவ ஞானி சொல்லுகிறார். கடவுள் உண்மையாக இருக்க ஒருவராக வேண்டி வந்து இருக்கின்றது. கடவுள் அன்பாக இருக்க இருவராக இருக்க வேண்டிய தேவை உள்ளது. இருவராக இருந்தால்தான் அன்பு செய்ய சோமன்றதுக்காண்டியும், அதே கடவுள் மகிழ்ச்சியாக இருக்க மூவராக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எந்த இடங்களையும் வந்து மூவர் கடவுளை பற்றித்தான் எந்த சித்தாந்தங்களையும் வேத சித்தாந்தங்களையும் சரி, சைவ சித்தாந்தங்களையும் சரி, எல்லா சித்தாந்தங்களும் மூன்று வீர காத்தல் அளித்தப்படுத்துகின்ற மாதிரி இங்க வந்து அவர் அழகாக சொல்லுகிறார். உண்மையாயிருக்க ஒருவராக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க இருவராக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க மூவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் God to be truth, God has to be one, God to be love,
கோட்ஸ் டு பி ட்ரூ, கோட்ஸ் டு பி ஜாய், இட் ஷுட் பி த்ரீன்ற மாதிரி சொல்றேன். அதாவது உண்மையிலே இதுவும் ஒரு தத்துவம். ஆனா உண்மையிலேயே மிகவும் வந்து சிறப்பா இருந்தது. அவருக்கு ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு பட்டம் சக்தி, அவருக்கு நல்ல ஒரு சக்தி இருக்கின்றது. ஆனா அவற்றிலே மிகவும் அற்புதமா உண்மையிலே நீங்கள் வந்து தனியா ஒரு சித்தாந்தத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா சித்தாந்தங்களுக்கும் நீங்கள் பொருத்தக்கூடிய அது வேத சித்தமா இருந்தாலும் சைவ சித்தமா இருந்தாலும் எந்த சித்தமா இருந்தாலும். ஆனா உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு பட்டம் அளிக்கிற பொழுது நானும் அதுல பங்கு பெற்றவனும் உங்களோட சேர்ந்து சொல்லி நானும் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி வசந்தராஜ் ஐயா. நான் நினைக்கிறேன் அடுத்த சைவ சித்தாந்தம் பற்றிய கருத்தை பேச்சாக நீங்களே கொடுக்கலாம். இன்னொரு தடவை எப்பயாவது ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் நினைக்கிறேன். அவ்வளவு ஆழமாக நீங்கள் இதை இப்ப புரிய இல்லை, உங்கள்ட அந்த புரிந்து இருக்கின்ற அந்த தன்மை இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்க எதையோ எல்லாவற்றையும் கேட்டு தெளிவு பெற்றிருக்கிறீங்க. அந்த தெளிவாக தெரிந்தால்தான் சித்தாந்தம். அது இங்க தெளிவாக இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சக்தி அம்மாவுடைய இந்த பேச்சு 99% நன்கு சிறப்பாக இருந்தது. நீங்க யாராவது அப்படித்தான் நீங்க இப்ப வசந்தராஜ் ஐயா எல்லாம் இதுக்குள்ள கேட்டு உடனடியாக அந்த தெளிவை பெற்று வந்து அழகாக கூறியிருக்கிறீங்க. நன்றி ஐயா, அதுக்கு முதல்ல நன்றி உங்களுக்கு. ஓகே, அடுத்து சாந்தி பரமேஸ்வரன் அம்மா பேசுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். சிவசக்தி அருமையான பேச்சு. எனக்கு சித்தாந்தம் என்று நான் படிக்கவில்லை, ஆனால் ஒன்று உங்களிடம் என்று படித்துக் கொண்டேன். என்ற சிம்பிள் மைண்டட் பர்சனுக்கு ஒன்றே நினைத்திருந்தேன், அது மட்டுமே காணும் என்று ஐ கம்ப்ளீட்லி சரண்டர் டு காட். அதுதான் என்னுடைய சித்தாந்தம். அது சைவ சித்தாந்தமா என்னவோ தெரியாது, ஆனா அதத்தான். அண்ட் கெட் ரிட் ஆஃப் ஆல் யுவர் டிசைர்ஸ், கம்ப்ளீட் சரண்டர். அதை தான் நீங்க எனக்கு உங்களோட பேச்சில இருந்து இன்றைக்கு கேட்டுக்கொண்டு எனக்கு நீங்கள் வந்தது எவ்வளவோ அறிவை கொடுத்திருக்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டு நேரத்தை பொறுத்து மிக்க மிக்க நன்றி. ஒன்றே நினைத்திருந்தேன், அது மட்டுமே காணும் எனக்கு. இறைவன் பாதம், கம்ப்ளீட் சரண்டர், லீவ் ஆல் த டிசைர்ஸ். மிக்க மிக்க நன்றி, மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி அம்மா. நன்றி சாந்தி. நன்றி நன்றி அம்மா. சாந்தி அம்மா, நீங்க ஒரு தெளிவான ஞானம் பெற்றுட்டீங்கன்றதை நான் இன்றைக்கு உணர்றேன். மேலும் மேலும் நீங்கள் இது சம்பந்தமான ஞானத்தை கட்டாயம் பெற வேண்டும். நன்றி அம்மா. அடுத்து தமயந்தி சிங்கார வடிவம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். சக்தி அம்மா, இன்றைக்கு நல்லொரு பேச்சு பேசுனீங்கள். உங்கள் காரைக்கால் அம்மையாரை பற்றியும் சைவ சித்தாந்தத்தை பற்றியும். நாங்கள் முதல் படிக்கிற காலத்துல அவ மலை அடிவாரத்துல இருந்து தலையால நடந்து போனவ என்று படிக்கக்குள்ளையெல்லாம் எங்களுக்கு உள்ளூர் ஒரு சிரிப்பு வந்தது. அப்படி தலையால நடந்து போகலாம் என்று. அதுக்கு பிறகு நாங்கள் அதை பற்றி கவனிக்கவில்லை. இன்றைக்கு நீங்க சொன்ன முறை அதெல்லாம் உண்மையாகவே இருந்திருக்க வேணும் என்று நான் யோசிச்சு கொண்டு வந்தேன். சந்தோஷமாக இருந்தது அம்மா. நல்ல ஒரு அறிவாக எங்களுக்கு விவரமாக எல்லாத்தையும் விளங்கப்படுத்தினீர்கள். நன்றாக இருந்தது அம்மா. இன்னும் வந்து எங்களுக்கு இப்படியான விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் கணக்கு அறிவை பெறுவோம் என்று யோசிக்கிறோம். நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தமயந்தி சிங்கார் வடிவம்மா. உங்களோட நீங்க சொன்னதுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போறோம். நாங்கால என்னன்னு சொன்னா, தலையால நடந்ததுக்கு காரணம் என்னென்று அவ கேட்கிற இறைவனிட்ட, நான் திருமணம் செய்து வாழத்தான் இந்த அழகை எனக்கு கொடுத்திருந்தாய். இது இந்த அழகு வந்து என்னுடைய கணவரே வெறுத்து என்ன போனதுக்கு பிறகு எனக்கு இந்த அழகு தேவையில்லை, எனக்கு பேய் வடிவம் தாண்டு சொல்லி கேட்கிறா. அந்த வடிவத்தோடு அவ இருக்கும் போது, அவளோட பேய் வடிவம் என்று சொல்லும் போது எலும்பு கூடுதான். உண்மையாகவே அவ தலையால நடந்து போகும்போது அந்த எலும்பு கூடுதான் பார்வதி தேவியினுடைய கண்ணுக்கு தெரியுது. அவ கேட்கிறா சிவன்கிட்ட, இது யார் என்று கேட்குந்தான். சிவன் சொல்றார், நம்மை பேணும் அம்மை. அதாவது எங்களுக்கே இவ அம்மா. யார் அம்மா? காரைக்கால் அம்மையார் எங்களுக்கே அம்மா. சிவனுக்கும் உமாபதிக்கும் அவர்தான் அம்மா என்று சொல்லி சிவன் சொன்ன வாசகம்தான் நம்மை பேணும் அம்மை. அப்ப அதுல இருந்து ஒன்று விளங்குது, இவ ஒரு மூத்த ஒரு ஞானியாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், சொல்ல தெரியாது எங்களுக்கு. ஆனா அவ பக்தி நெறியை, பக்தி இலக்கியத்தை ஆரம்பித்து வைத்த ஒரு பெருமை இந்த தமிழ் உள்ள அளவும் அது சிறப்பு உடைய ஒரு விடயமாக இருக்கும். நன்றி அம்மா. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, நீங்க பேசுங்க இப்ப. அனைவருக்கும் வணக்கம். இன்று 1850வது தியான நிகழ்வில் ஒரு காரைக்கால் அம்மையாரை பற்றி பேசியது மிகவும் சிறப்பாக இருக்கிற. அவர் செய்த
சைவ சித்தாந்த கருத்துக்களோட தொடர்புபடுத்தி எல்லோருக்கும் விளங்கப்படுத்தினதற்கு மிகவும் நன்றி என்று கூறிக்கொண்டு நான் இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சி நிரலுக்கு செல்லுகின்றேன். அதாவது நாளை காலை அண்மையில் ஐலோ வைட்டுக்கு சென்றிருந்தார்கள். எங்களோட குரூப்ல இருந்து சில பேர் சென்றிருந்தார்கள். அந்த ட்ரிப்பை பற்றி நாளைக்கு 9 மணிக்கு பேசுவதற்கு வருகிறார்கள். ஆனால் எங்களோட நார்மலாக ஒவ்வொரு நாளும் 8:45 AM எங்களுடைய தளம் திறக்கப்படும் எல்லாருக்கும். அதன் பிறகு 9க்கு இந்த ஸ்பீச் இருக்கு. முடிந்த அளவு கலந்து கொள்ளுங்கள். அதே போல 10 மணிக்கு உலக அமைதிக்கும் தனிமனித அமைதிக்குமான ஒரு தியானம். இப்போ இந்த 11 மணிக்கு செல்சி ஃப்ளவர் ஷோவை பற்றி ஒரு அருமையான ஒரு காணொளி காட்டப்படும். இது நீங்க அதிகமானவர்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டி போகாம விட்டுருக்கலாம். நானும் ஒரு பகுதியைத்தான் பார்த்தேன். நான் இதுல முழுக்க ஒரு ரோட் ஷோ காட்டுறார்கள். முடியும் என்றால் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் லண்டனில் இருந்து கொண்டு பார்க்காம வர்றது அவ்வளவு சரியில்லை. பார்க்க வேணும், எல்லாரும் இதை பார்த்து அறிய வேணும். அதே போல மற்றவர்களும் என்ஜாய் பண்ணுவார்கள். நாளைக்கு இந்த 2 நிகழ்ச்சியையும் பஞ்சாட்சர மாஸ்டர் சிட்னியிலிருந்து வழிநடத்துவர். உங்களுடைய இமெயிலை செக் பண்ண எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். அதே போல நாளை இரவு 7:30க்கு தியான நிகழ்வு. இப்போ இந்த 8 மணிக்கு பூனம் ஷர்மானுடைய யோகா நிகழ்ச்சி நடைபெறும். அதே போல வெனிஸ்டேயும் அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. அதாவது 9 மணிக்கு ராஜு அவர்கள், அதாவது சுதா மாஸ்டருடைய குரு, அவர் முதலாவது வெனிஸ்டேயும் ஒரு யோகா நிகழ்ச்சியை நடத்துவார். அருமையான யோகா நிகழ்ச்சி. அதே போல 11 மணிக்கு வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்ற தலைப்பில் காயல் பாஸ்கரன் அவர்கள், இது தாய் டிவியை சார்ந்தவர், இவர் இலங்கையில் இருந்து பேச வருகிறார்கள். அதே போல ஒவ்வொரு நாளும் இப்படி அருமையான தியான நிகழ்வுக்கு பிறகு அருமையான பேச்சு இடம்பெறும். முடிந்த அளவு கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இப்பொழுது 8:58 ஆகிவிட்டது. நன்றி. நன்றி, நன்றி ஐயா. அடுத்து நாங்கள் விரைவாக இதை முடிக்க வேண்டும். 5:51 நீங்க யாரம்மா பேசுங்கம்மா, அன்மியூட் பண்ணிருக்கு. வணக்கம், நான் ரசந்தினி கலைக்கிறேன். சத்தியம்மாவுடைய பேச்சு மிகவும் அழகாக இருந்தது. அவ கூடுதலாக அந்த பேச்சை கொடுப்பதற்கு கன நேரம் மினக்கெட்டு இருப்பா என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய கருத்து என்னோட புத்தகங்களை நல்ல முறையில் ஆராய்ந்து தான் அதை கொடுத்திருக்கின்றான்றது எனக்கு தெரிகிறது. அதிலே ஆராய்ந்து நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் நாங்கள் இங்கே இருக்கிறவர்கள் அனைவரும் சிவன் என்றவர் மன்னிக்கிறார், பாவங்களை மன்னிக்கின்றார். நாங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேணும். ஆனால் மனிதர்கள் பாவங்களை மன்னிப்பதில்லை என்றது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் அந்த படிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் அந்த மன்னிக்கும் பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். நாங்கள் ஒரு பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் அதை நாங்கள் பெற்றோர் மன்னிக்கின்றோம். அதுபோல் எல்லோரும் நாங்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் மன்னிக்கும் தன்மைகளை கொண்டு வர வேணும். ஏன்னா நாங்கள் இறைவனை போற்ற வேணும். ஆனால் சத்தியம்மாவுக்கு நான் உண்மையாக நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. என்னவென்றால் அவ புத்தகங்களை ஆராய்ந்து எங்கள் எல்லோரையும் வாழ வேணும், எப்படியாக கொண்டு வர வேணும் என்றதை பேச்சை உருவாக்கியதற்கு நன்றி அம்மா. நன்றி அம்மா. உங்களோட பேர் ஒரு சொல்லுங்கம்மா தெளிவா. என் பேர் ரசந்தினி. 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 ஓகே, நன்றி 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 அம்மா, அழகான பேச்சு, நன்றி. அடுத்து ராஜேஷ் சித்தம்மா பேசுங்கம்மா, எங்களோட நேரம் சரியாகுது. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி சுவாமோனம்மா. நன்றி. சக்தி அம்மா, உங்களுடைய பேச்சு மிகவும் மிகவும் அருமையா இருந்தது. காரைக்கால் அம்மையாரை பற்றி நான் கேள்விப்பட்டேன், மற்றபடி எனக்கு அதிகம் ஒன்றும் தெரியாது. இன்றைக்கு உங்களோட பேச்சில் இருந்து நான் எத்தனையோ எல்லாம் அறிஞ்சு கொண்டேன். இந்த தலம் எங்களுக்கு எத்தனையோ அறிவுகள் எல்லாத்தையும் ஊட்டுது. இதற்கு நாங்கள் எப்படி நன்றியா இருக்கிறது எனக்கே தெரியவில்லை. திரும்பவும் எங்களுக்கு மிகுதிகளை சொல்லி தாருங்கள். நன்றி அம்மா, எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி அம்மா. திரும்பவும் அவ பேச போறா. இந்த பகுதி 1, 2 கொண்டு போறா. ஏண்டா சித்தாந்தம் என்றபடியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அவ பேசின 3 பாடல் எடுத்து அதை தெளிவாக சொன்னபடியா எல்லோருக்கும் நன்றாக விளங்கியிருக்கு. எல்லோரும் இதுல இருந்து பல விஷயங்களை படித்து கொண்டு செல்கிறார்கள், கற்றுக்கொண்டு செல்கிறார்கள், எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அது உண்மையாகவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். சக்தியம்மா, உங்களுக்கு நான்
நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்ல வேண்டும். கேட்ட உடனே இல்லை என்று சொல்லாது உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்து மிக அழகாக தெளிவாக இந்த சித்தாந்த விடயங்களை நீங்கள் இந்த தளத்திலே எங்களுக்கு பரிமாறிக்கொண்டதுக்கு உங்களுக்கு அனைவர் சார்பில் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகின்றேன் அம்மா. நீங்கள் ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க அம்மா. நாங்க தளத்தை நிறைவு செய்ய நேரமாகிவிட்டது. இன்று நீங்கள் அனைவரும் இந்த பேச்சை மிகவும் விருப்பமாக கேட்டதாக கூறியிருந்தீர்கள். அதை கேட்கும் பொழுது அதைவிட சந்தோஷம் எனக்கு வேறு என்ன வேண்டும்? நீங்கள் அனைவரும் நாம் சந்தோஷமாக கேட்டோம், அதனால் பயனடைகிறோம் என்று கூறியிருந்தீர்கள். இப்படியான ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணி தந்ததுக்காக நான் அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜாவுக்கு முதலில் நன்றி கூற விரும்புகின்றேன். அவதான் என்னை முதலில் சந்தித்த பொழுது விம்பிள்டன் பிள்ளையார் கோயிலில் நாங்கள் முதல் அன்று சந்தித்தோம். அன்றுதான் அவ என்னை கேட்டா, உங்களுக்கு சைவ சித்தாந்தம் தெரியும் என்றால் வந்து எங்களுடைய தளத்தில் பேசுங்க என்று சொல்லி, அந்த சந்தர்ப்பத்தை அவ வழங்கியபடியால் தான் நான் இன்று உங்களுக்கு இவற்றை வந்து எனக்கு தெரிந்தவற்றை உங்களுக்கும் வந்து நான் கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நான் இங்கு வருகிற நேரமெல்லாம் நான் அவருக்குத்தான் எனது மனதார நன்றியை சொல்லி கொண்டு வருவேன், அந்த சந்தர்ப்பத்தை அவ வழங்கியதற்கு. மற்றும் நீங்கள் இந்த தளத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு தூரம் அருமையானவர்களாக, எவ்வளவு ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பீப்புளும், மற்றவர்களை திருமூலர் சொன்னது போல வேறு ஒன்றும்தான் உனக்கு கொடுப்பதற்கு இல்லாவிட்டாலும் உனது வார்த்தைகளால் இனிய வார்த்தைகளை பேசுகின்ற அவர் கூறியிருக்கின்றார். அதை நீங்கள் அழகாக கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். எல்லாருமே மற்றவர்களின் மனது புண்படும்படியாக இல்லாமல் மிகவும் சந்தோஷமாகவும் அன்பாகவும் நீங்கள் கதைப்பதும், நீங்கள் என்னத்தை கேட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு வாழ்த்து கூறுவதும், அதை கேட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் என்று அதை கூறி நேரத்தை கருதி இத்துடன் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. நன்றி அம்மா. சுயேந்திரம்மா, நீங்க ஒரு சாட் பாக்ஸ் ஒருக்கா வாய்ச்சி விடுங்க கூட கண்டு. இன்றைக்கு சாட் பாக்ஸ்ல ஒன்றும் இல்லை, இந்த தளத்தை பற்றித்தான் இருக்கொழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லாரும் கதைச்சபடியா ஒரு தரம் ஒன்றும் போடல. நன்றி அம்மா. அது தேவையில்லை தானே. இப்பொழுது மிக அருமையாக இன்றைக்கு சக்தி அம்மாவினுடைய பேச்சு இடம்பெற்றது. எல்லோரும் நல்ல ஆரோக்கியமான விடயங்களை பகிர்ந்திருக்கிறீர்கள். சக்தி அம்மாவும் சொன்னார், நாங்கள் எங்களுடைய சொல்லாலே மற்றவர்களை நாங்கள் உண்மையாகவே காயப்படுத்தக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு தியான தளம். அதோடு எங்களுடைய இந்த தத்துவங்களை நாங்கள் கற்கும் போது மிகுந்த அறிவு ஜீவிகளாக, புத்தி ஜீவிகளாக, நாங்களும் மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மேம்படுத்திக் கொள்வதுதான் உண்மையாகவே சிறப்பானது. அந்த விடயத்திலே மிக அழகாக இருந்தது. எனக்கு இன்றைக்கு நிறைவான சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது. ஏனென்று சொன்னால் உங்களுடைய முகங்களும் நீங்கள் கூறிய கருத்துக்களும் என்னை மிகவும் சந்தோஷப்படுத்தி இருக்கின்றது. இப்படி ஒவ்வொருவரையும் இந்த தளத்திலே அந்த விடயங்கள் சந்தோஷப்படுத்தும், மகிழ்ச்சிப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மீண்டும் நாளை காலை 8:45 மணிக்கு எங்களுடைய இந்த அருமையான தியான தளத்திலே நாங்கள் அனைவரும் மீண்டும் இணைந்து கொள்வோம் என்று கூறி உங்கள் அனைவரிடம் இருந்தும் நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.